ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவர முனையே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை வெஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்ற வைபவத்தை உடைய ஆண்டாளருளி செய்த திருப்பாவை திவ்ய பிரபந்தம். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்று போற்றப்படுகின்ற பிரபந்தம். அதிலே இன்றைய நாள் மார்கழி மாதம் 23ஆம் நாள் ஆகையாலே மாரிமலமழஞ்சில் பாசுரானுபவங்கள். பாசுரம் 23. மாரிமலமழஞ்சில் மன்னைக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவொற்றுத் தீவிழித்து வேரிமயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதரமா போலே நீ பூவைப் பூவண்ணா உன் கோயில் நின்னிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்ன இன்றைய நாள் பாசுரமானது அமைந்துள்ளது. மாரிமலமழஞ்சில் என்கிற இந்த பாசுரத்தில் கீழ்ப்பாட்டிலே உரைத்தபடிக்கு தங்களுடைய அபிமானமெல்லாம் ஒழிந்து உனக்கு அடிமைப்பட்டு வந்தோம் என்று தெரிவித்தார்கள் ஆய்ச்சிறுமியர்கள். அப்படி இவர்கள் தெரிவித்த மாத்திரத்திலே கண்ணபிரான் தானும் ஐயோ நப்பெண்ணை பிராட்டியைச் சேர்ந்தவர்களான இவர்களை இந்த பாடு படுத்து விட்டோமே, இப்படி இவர்கள் பாடுபடும்படி ஆயிற்றே என்ன வருந்தி இவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்ல முற்பட்டான். அதே சமயம் இவர்களும் கண்ணபிரானுடைய நடையழகை காண நினைத்து உன்னுடைய படுக்கை அறையிலிருந்து புறப்பட்டு சிங்கம் போலே நடை நடந்து சீரியதான சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களுடைய குறையை ஆராய்ந்து அருள வேணும், நாங்கள் எதற்காக வந்திருக்கின்றோம் என்பதை ஆராய்ந்து அருள வேணும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் இப்பாட்டிலே. மாரிமலமழஞ்சல் மன்னைக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. அப்படி அவன் படுக்கையிலிருந்து வெளியே வரணுமா, அப்படி வெளிவருகின்ற நிலையானது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படி மழைக்காலத்திலே மலைக்குகை ஒன்றில் கிடந்து தூங்குகின்ற சிங்கம் தன்னுடைய பெடையோடு நன்கு சுகானுபவம் பண்ணிவிட்டு அப்படி வீரியமாகிற சிறப்பை உடையதான சிங்கமானது அந்த மழைக்காலம் மாரிக்காலம் முடிந்தவுடன் எப்படி கண் விழித்தவுடன் அப்படி கண்களிலே நெருப்பு பொறி பிறக்கும்படி கண்களை விழித்து மனம் வீசும் பிடரிமயிர்கள் அங்கும் இங்குமாக தெரிக்கும்படியாக எல்லோரையும் அச்சப்படுத்தும்படியாக பொங்கி எழும்படி எல்லா பக்கங்களிலும் மசைந்து அப்படி தன்னுடைய உடலை உதறிக்கொண்டு அப்படி உடல் ஒன்றாகும்படி நிமிர்ந்து கர்ஜிக்குமே, அப்படி அது வெளிவருவது போலே நீயும் வெளியே வர வேண்டும் என்று தெரிவித்தார்கள் ஆய்ச்சிமார்கள். மாரிமலமழஞ்சில் மன்னைக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், அதாவது சிங்கமானது இந்த மலை குகைக்குள்ளே கிடந்து உறங்குவது போல இந்த யசோதை இளஞ்சிங்கம் நப்பெண்ணை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா இளாதுங்கத்தன கிரிதடி சுப்தம் உத்போச்ச கிருஷ்ணம் என்றபடியான இருப்பு. அப்படி சிங்கத்துடைய பெருமை என்ன, சீரிய சிங்கம் என்ன தெரிவிக்கின்றார்களே. என்னால் மிருகமானது பிறக்கும் போதே, அதாவது இந்த சிங்கம் மிருகமானது பிறக்கையிலேயே மிருகேந்திரன், அதாவது மிருகங்களுக்கெல்லாம் அரசன், மிருகராஜன் என்ற சிறப்பு பெயரை பெறுதல் பெற்ற சீரிய சிங்கம் என்ன உழைக்கின்றார்கள். கண்ணபிரானும்
நிருசிம்மவதாரத்தைப் போன சில பாகம் சிங்கமாயும் சில பாகம் மானிடமாயும் இருக்க எண்ணிக்கை. இப்படி சிற்றாயர் சிங்கம் என்ன யசோத இளஞ்சிங்கம் என்றபடி பூர்ண சிம்மமாயிருத்தலால் சீரிய என்னும் அடைமொழியானது இவனுக்கு ஒக்கும் என்க. நரசிங்கமூர்த்தி தோன்றினார்னா பாதி மனித உடல் பாதி அப்படி சிங்க முகம் அந்த உருவத்தில் இருந்தார். அந்த வருத்தம் கண்ணனுக்கு இல்லாதபடிக்கு சிற்றாயர் சிங்கம் யசோதை இளஞ்சிங்கம் என்று இவனை கொண்டாடுகின்றார்களே. இப்படி பரிபூர்ணமான சிம்மமாயிருக்கின்ற தன்மை ஆகையால் சீரிய சிங்கம் என்று கண்ணபிரானுக்கு அந்த ஒப்புமையை கொடுக்கின்றார்கள். அறிவுற்று அப்படி அறிவுற்று என்பதாலே அப்படி அடியோடு அறிவில்லாததொரு வஸ்துவுக்கு அறிவு குடிபுகுந்தமை தோன்றும். சிங்கம் பெடையை கட்டிக்கொண்டு கிடந்துறங்கும் போது அறிவிழந்திருக்கும். அப்படி தன்னோட ஜோடியோட அப்படி கட்டிண்டு படுத்துட்டுருக்குச்சே, அதுக்கு அவ்வளவா அறிவு இருக்காது, என்ன வேணா நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்குமா. கண்ணபிரானும் அடியார் காரியத்தை செய்ய நினைத்து உணர்வதற்கு முன்னர் அறிவற்றதொரு பொருளாகவே என்னோ எண்ணப்படுகின்றான். அதனால்தான் நப்பின்னை பிராட்டினுடைய திருமலைத் தடங்களிலே திருக்கண் வளர்ந்தருள்கின்ற கண்ணனுக்கு உத்போத்திய கிருஷ்ணம் என்ன அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சிப்பாடி தன்னுடைய பலாக்கிருத்திய புங்கே என்ன தன்னுடைய அந்த பாரதந்திரியத்தை பலாத்காரமாக அறிவித்தாள் ஆண்டாள். எம்பெருமானுக்கு மயர்வரம் அதிநலம் அருளினான் என்ன பார்க்கின்றோமே. இப்போ எம்பெருமானுக்கு சர்வஜனான எம்பெருமான், அவனுக்கு இவள் ஞானத்தை அருளினாளா என்னால் அவன் அப்படி நப்பின்னை பிராட்டியோடு கிடக்கின்ற கிடக்கையிலே அப்படி ஒரு ஞானமற்ற ஒரு வஸ்துவாகவே இருக்கின்றான் என்பதாக காட்டப்படுகின்றது. ஆகையால் அறிவுற்று என்ன அந்த சிங்கமானது அந்த மாரிக்காலம் முடிந்த பிறகு தன்னுடைய படையை விட்டு அகன்ன அந்த குகையை விட்டு அப்படி அறிவு கொண்டு வெளிவருமோ அதுபோன்று கண்ணபிரானம் அந்த அறையை விட்டு வெளியே வர வேண்டும், நல்ல ஞானத்தோடு வெளியே வர வேண்டுமாம். அறிவுற்று அப்படி தன் அடியாருக்காக உணரும் போதே இவன் அறிவு பெற்றவனாகிறான் என்பது போலும் என்று காண்பிக்கின்றார்கள். அப்படி அடியாருக்கு காரியம் செய்யணும் என்று நினைக்கையிலே அவன் அறிவு பெற்றவனாகினான் என்று தெரிவிக்கின்றார்கள். அறிவுற்று தீவிழித்து இப்படி கண்ணபிரானந்து ஆய்ச்சிகளின் கூக்குரலை கேட்டு எழுந்தான் உணர்ந்தான். ஆகையால் இவர்கள் இப்படி கூக்குரலிடும்படி இவர்களுக்கு யாரால் என்ன துன்பம் நேர்ந்ததோ அந்த கஜேந்திராழவன் அப்படி கதறி அழுததே, நாராயணாவோ மணிவண்ணா நாகனையா என்ன இப்படி கூக்குரலிட்டு கதறிய பொழுது இதோ அரைகுலைய தலைகுலைய ஓடி வந்தானே எம்பெருமான். அதே போன்று இப்போ ஆய்ச்சிமார்கள் தானும் அறிவற்று தீவிழித்து என்ன கூக்குரலிட்டவுடன் ஐயோ இவர்களுக்கு யாராலே என்ன துன்பம் நேர்ந்ததோ என்று உடனே திருக்கண்களில் சீற்றம் தோற்ற சிவந்து கொண்டிருக்கின்றானாம். அப்படி சிவந்ததாலேயே அடியாருடைய பகைவரை பற்றின சீற்றமாகி இருக்கின்றது. யானைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலமேல் சீறி வந்தார், இப்படி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்தைக்கினியான். இப்படிப்பெல்லாம் எம்பெருமான் பேசப்படுகின்றான் என்னால் அடியவர்களிடத்திலே கொண்டிருக்கின்ற ஊற்றம் அந்த அடியவர்களுக்கு துன்பத்தை தருகின்றார்களே விரோதிகள், அவர்களிடத்திலே கொண்டிருக்கின்ற சினம். ஆகியால் அப்படி சிவந்து கிடக்கின்றானம் சினத்தாலே எம்பெருமான் அடியார்களை ரட்சிக்கையிலேயே. அதை கேட்ட கண்ணபிரான் இப்படி பெண்களை சிங்கமோ நமக்கு உதாரணமாவது, போயும் ஒரு சிங்கத்தை எனக்கு உதாரணமாக சொல்லிட்டேங்களே அப்படின்னு வருத்தப்பட்டு பேச உடனே ஆய்ச்சிமார்கள் போதுரமா போலே நீ பூவை பூவண்ணா. அப்படி பூவை பூவண்ணா என்ன அந்த காயாம் பூவானது எப்படி மென்மையாக இருக்குமோ அப்படி வெண்மையான நிறத்தை உடையதாக இருக்கும். வெண்மையான நிறத்தை உடையதாகவும் மிகவும் மென்மையானதாகவும் இருக்கின்ற காயாம்பூ அதை போன்றவனே என்று சொல்லி அவனை அழைக்கின்றார்கள் பூவை பூவண்ணா என்றபடிக்கு. காயாம்பூ மலர்பிறங்கல் அன்னமாலை கடியரங்கத் தரவணையல் பள்ளிகொள்ளும் மாயோனை மனத்தோனே பட்டினென்னு என் வாயார் எண்ணுகளோ வாழ்த்துகளோ அப்படின்னு தெரிவிக்கின்றார் குலசேகர ஆழ்வார். ஆக பூவை பூவண்ணா என்ன அந்த காயாம்பூ போன்ற மென்மையானவனே என்று அவனை தெரிவிக்கின்றார்கள். இப்படி இயற்கையான கம்பீரத்தன்மைக்கும் அண்ணனுக்குன்னு இருக்கிற அந்த காம்பீரியம், அதற்கு மேற்பட்டு வீரம், அதற்கு மேற்பட்டு இப்படி இருக்கின்ற விஷயங்கள்லாம் இப்படி ஏதோ சிங்கத்தை ஒரு உபமானமாக சொன்னோம் அவ்வளோதான். அப்படி உன்னுடைய வடிவழகு என்ன, உன்னுடைய நிறம் என்ன, மென்மை என்ன, குளிர்ச்சி என்ன, அதற்கு உண்டோ இப்படிப்பட்ட தன்மைகள்லாம். இதெல்லாம் பார்த்தா உனக்கு இருக்கிற இந்த சீரிய விஷயங்கள் அந்த சிங்கத்திற்கு உண்டோ, இந்த தன்மைகளில் ஏதோ உனக்கு ஓரளவுக்கு உபமானமாக பூவை பூவையே சொல்ல வேண்டியிருக்கின்றது என்று பூவை பூவண்ணா என தெரிவிக்கின்றார்கள். இதற்கு மேற்பட்டு இப்படி நீ படுக்கையில் கிடக்கும் அழகை அனுபவித்து விட்டோம். தன்னாழி உன்னை எழுப்பி அந்த படுக்கையில் கிடக்கின்ற அழகை ரசித்தோம். இனி எழுந்து நடக்க வேண்டும், அந்த நடையழகையும் ரசிக்க வேண்டும். இனி உன்னுடைய நடையழகையும் அந்த சீரிய சிங்காசனத்தில் நீ அமர்ந்திருக்க வேண்டிய அந்த அழகு
அப்படி அமருங்கையிலே அந்த அழகையும் நாங்கள் காண வேண்டும். அதற்காக படுக்கையிலிருந்து நடந்து சிங்காசனம் இருக்கும் இடத்திற்கு வந்து நல்ல கட்டுக்கோப்பையுடைய அந்த சிங்காசனத்தில் வீட்டிருந்து நாங்கள் விரும்பி வந்த காரியத்தை விசாரித்து அருள வேணும். ஓதொழுமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் நின்று தெரிவிக்கின்றார்கள். உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய அப்படின்னா அந்த நடையழகை பார்க்க வேண்டும். உன்னுடைய அந்த அந்தரங்க அறையிலிருந்து வெளியே வந்து 4 எட்டு நடக்க வேண்டும் என்ன தெரிவிக்கின்றார்கள். என்னால் அவனுடைய நடையழகை காண வேண்டும் என்ற ஆர்த்தி அவா. கஜ சிம்மகதி வீரவ் சார்தூல விருஷப் போபமௌ என்றபடிக்கு அந்த சிம்ம விக்ராந்த காயினம் என்றபடிக்கு வால்மீகி பகவான் வந்து ஸ்ரீ ராமாயணத்திலே பெருமானுடைய நடை அழகானது. ஒவ்வொரு சமயத்திலே யானை போன்றும் சிங்கம் போன்றும் புலி போன்றும் எருது போன்றும் இப்படிப்பட்ட நடையழகை உடையவனாக இருக்கிறான் என தெரிவிக்கின்றார். வா போகுவா இன்னம் வந்து ஒரு கால் கண்டுபோ மலராள் கூந்தல்னு அப்படி தசரத சக்கரவர்த்தி ராமபிரானை வரச் சொல்லி அழைத்துவிட்டு ஒன்றுமில்லை செல்லலாம்னு தெரிவிக்கின்றார். என்ன இந்த ராமனுடைய நடையழகை முன்னழகு என்ன பின்னழகு என்ன அந்த நடையழகை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாலேயே வா போகு வா என்று தெரிவிப்பான். அதுபடிப்பட்ட விஷயங்கள் அந்த நடையழகை உடையவனாக இருந்தான் ராமபிரான். அதுபோன்று இவனுடைய கிருஷ்ணனுடைய நடையழகை பார்க்க வேண்டும் என்று ஆர்த்தி கொண்டு உன் கோயில் நின்று இங்கனே போந்து அருளி அப்படி 4 எட்டு நடந்து வர வேண்டும். வந்து உன்னுடைய சீரிய சிங்காசனத்திலே அமர வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள். ஏதோ படுக்கையிலிருந்தே பேசுகிறேனே என்ன வேணும்னு சொல்லுங்க கொடுத்துறேன். இல்லை படுக்கையில் படுத்துண்டு பொய் சொல்லலான்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் சீரிய சிங்காசனம் இந்த சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்தாச்சுன்னா பொய் சொல்ல முடியாது. கொடுத்த வாக்கை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்பதாலே படுக்கையிலிருந்து எழுந்து வந்து சீரிய சிங்காசனத்திலே அமர்ந்து நாங்கள் எதற்காக வந்திருக்கின்றோம் என்பதை விசாரித்து ஆராய்ந்து அருள வேணும் என்ன விண்ணப்பிக்கின்றார்கள். கோப்புடைய சீரிய சிங்காசனம் என்பதாலே அப்படியே உபய விபூதி நிர்வாகத்திற்கு இருப்பிடமாக இருக்கின்ற பெருமையை உரைக்கின்றது என்று காண்பிக்கின்றார்கள். அல்லது பாஞ்சராத்திர சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டபடியே இப்படி தர்மாதிபடம் எம்பெருமானுக்கு இந்த பிரம்மோற்சவங்கள்லேருந்து ஒரு புறப்பாடு நடக்கும். எம்பெருமான் தர்மாதிபீடத்திலே புறப்பாடு கண்டருளுகின்றான் என்னால் சீரியஸ் சிங்காசனம் என்னத்தால் தர்மாதிபீடம்னா அதில் தர்மம் என்ன அதர்மம் ஞானம் அஜானம் வைராக்கியம் அவைராக்கியம் ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம் என்னும் 8 கால்களை உடையதாக இருக்கின்ற சீரிய சிங்காசனம். இப்படி தர்மம்னா அதற்கு எதிர்த்தட்டாக இருக்கின்ற அதர்மம், ஞானம்னா அதற்கு எதிராக இருக்கின்ற அஜானம், வைராக்கியம்னா அதற்கு எதிராக இருக்கின்ற அவைராக்கியம், ஐஸ்வர்யம்னா அதற்கு எதிராக இருக்கின்ற அனைஸ்வர்யம். இந்த 2த்துக்கும் இருக்கிற பேதங்களை காட்டிக்கொண்டு அந்த தர்மாதிபீடத்திலே தர்மமே வடிவெடுத்தவனாக, ஞானமே வடிவெடுத்தவனாக, வைராக்கியமே வடிவெடுத்தவனாக, ஐஸ்வர்யமே வடிவெடுத்தவனாக, உயர்வு உயர் நலம் உடையவன் என்றபடிக்கணும் அவனுடைய பெருமைகளானது இருக்கின்றது. அதே போன்ற தன்மையுடைய அந்த சீரிய சிங்காசனம் அதிலே அமர்ந்து தங்களுடைய குறைகளை கேட்டு ஆராய்ந்து அருள் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் இப்படி யாம் வந்த அப்படின்னு தெரிவிக்கின்றார்களே. போற்றி யாம் வந்தோம் என்ன 21ஆம் பாட்டிலே தெரிவித்தார்களே. அதே போன்றுதான் இப்படி யாம் வந்தோம் அப்படின்னா எங்களை தேடி நீ வர வேண்டியிருக்க இப்பொழுது உன்னை தேடி நாங்கள் வரும்படி ஆயிற்று. ஆகையால் யாம் வந்த காரியம் என்று இங்கே தெரிவிக்கின்றார்கள். ஆனால் அப்படி யாம் வந்த காரியம்னு தெரிவிக்கின்றார்களே, அந்த காரியம் என்னது என்பதை இங்கே உரைக்கவில்லை. அதனை சிற்றஞ்சிறுகாலே என்னும் பாசுரத்திலே உரைக்கப் போகின்றார்கள். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். அதாவது இப்படி ஆராய்ந்து அருள்னு தெரிவித்தவுடனே கண்ணபிரானுக்கு மனசில் பட்டுதான், ஆகா நாம இப்படி நாட்டில் பிறந்த பல அவதாரங்கள்லாம் செய்து படாதன பாடப்பட்டோமே, அதற்கு மேலே வண்ணோம் இந்த ஆய்ச்சிறுமியர்கள் பட்டிருக்கின்றார்கள். அப்படி ஒருவரை ஒருவர் எழுப்புவது, வாசல் காப்பானை எழுப்புவது, கோயில் காப்பானை எழுப்புவது, ஐயரை எழுப்புவது, ஆய்ச்சியை எழுப்புவது, நம்மை எழுப்பி பலராமனை எழுப்பி நப்பெண்ணை எழுப்பி மறுபடியும் நம்மை எழுப்புவது, இப்படி படாதனப்பட்டு இந்த ஆட்சியார்கள் வந்திருக்கின்றார்களே இங்கே. அப்படி அவர்கள் பாடுபடும்படி நாம் இருந்தோமே என்று ஆராய்ந்து பெண்காட் என்ன செய்தீர்கள், என்ன பாடுபட்டீர்கள் என்று அன்போடு விசாரித்து நாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேணும் என்று தெரிவிக்கின்றார்கள். இப்போ 8ஆம் பாட்டில் கீழ்வானத்தில் தேவாதி தேவனை சின்ன நாம் செய்வித்தால் என்ன ஆராய்ந்து அருள் என்று தெரிவித்தார்கள். இந்த பாட்டில் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று தெரிவிக்கின்றார்கள். 2த்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்ன ஆராய்ந்து அருள்ன்ற விஷயத்தில் அவன் தன்னுடைய ஸ்வரூபத்தை ஆராய்ந்து
இப்படி நாம் போய் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கு, இவர்கள் வந்து கேட்கும்படியாயிற்று என்ன தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து ஆராய்ந்து அருளுவன் என்ன தெரிவித்தார்கள். இந்த இடத்துல யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்பது தங்களுடைய ஸ்வரூபத்தை ஆராய்ந்து அதனை அருள வேணும். இவருடைய ஸ்வரூபம் யாதுனா எற்றைக்கும் ஏழு பிறவைக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்சேவோம் என்ற அந்த கைங்கரியம் அதனை இங்கே அறிவிக்கவில்லை. அவன் ஆராய்ந்து அருள வேணும் என பிரார்த்திக்கின்றார்கள் ஆய்ச்சிமார்கள் என்ன பாசுரானுபவங்கள். படைகுடி கூழமைச்சு நட்பரன்னாரும் உடையான் அரசருள் ஏறு என்று திருக்குறள். அப்படி படைகுடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் 6 அங்கங்கள், படைகுடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்னும் 6 அங்கங்கள், அவற்றை உடையவனே அரசருள் ஆண் சிங்கம். இந்த 6 தன்மைகளை உடையவனே அரசர்களிலே ஆண் சிங்கம் என்று போற்றப்படுவன் என்று திருக்குறள் தெரிவிக்கின்றன. சீரிய சிங்கம் என்ன நரசிங்கத்தைப் போல் பாதி அரியுருவம், அதாவது சிங்கமகமும், பாதி மனித உருவம் அன்றி, மனித உடலும் அன்றி பூரணமாய் இருக்கும் யசோதை இளஞ்சிங்கம் என்ன கண்ணனை இங்கே சீரிய சிங்கமாக பாவித்தார்கள் ஆய்ச்சிமார்கள். விண்ணப்பித்த விஷயங்களை பழையப்பின் அவற்றை க்ஷமித்தருளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவிடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய திருவிடிகளே சரணம். திருமையமலை ஆளராமானுஜ ஜெயசுவாமி திருவிடிகளே சரணம்.